வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காலை 5 மணிக்கு கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் உள்ள மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகளில் சோதனை செய்தபோது கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எஸ்ஆர்எம் கல்லூரியில் தங்கும் விடுதியில் தான் இந்த போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க. போதைப் பொருளை பயன்படுத்தியதாக 55 மாணவர்களை பிடிச்சிருக்காங்க. அதில் 11 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் பிரைவேட் காலேஜ். இந்த காலேஜில் படிக்கிறவங்க வசதியானவங்க, ஓரளவுக்கு வசதியானவங்க தான் படிக்க முடியும். 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷன் கொடுத்தா தான் அந்த காலேஜில் போய் படிக்க முடியும். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாணவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான். காவல்துறையினருக்கு நிறைய புகார்கள் வந்துக்கிட்டே இருந்ததுனால சந்தேகத்தின் பேரிலே வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. சோதனை செய்யும்போது தான் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளான விஷயம் தெரிஞ்சிருக்கு.